யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். இங்க திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி எவ்வளவு பேர் இருக்காங்க? திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, நாட்டாம்பள்ளி 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இந்த ஏஐசிசி முதல் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நோபல் ஐயா இருக்காங்க, சரதர் பாஸ்டர் இருக்காங்க, நான் 3 பேர் தான், யாருமே கிடையாது. அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்குள்ளாய் வந்த ஒரு தாட், அதிகாரம் மையம் இருக்கக்கூடாது, அதிகார பகிர்வு இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். நான் முதல்ல சொன்னோம், முதல்ல ஆரம்பிச்சிருக்கும் போது நோபல் ஐயா தான் சொன்னேன். மேல வந்திருக்காரா? வரல, இங்கே இருக்கிறார். நான் இருந்தேன், இங்கே உட்கார்ந்தேன். சிலதரை செத்துட்டாரு. ஆனா அதிகாரத்தை நாங்க எடுத்துக்கல. நாங்க தான் ஆரம்பிச்சோம், எடுத்துக்கல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. இன்னைக்கு எங்களுக்கு 2 3 பிஷப் இருக்காங்க. அண்ணன் மூத்த அண்ணன் இருக்கிறாரு, இன்னும் நிறைய சகோதரர் இருக்காங்க. இப்ப நாங்க அவரை விட்டு ரொம்ப நாளையே நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. நாங்க ஏதோ ஒரு போய் நோப்பாரோம், எங்க வேலையை நாங்க செய்யறோம். இப்படி செய்யறதுனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏஐசிசி நல்லா வளர்ந்து இருக்கு. இன்னைக்கு இங்க மட்டும் பாத்தீங்கன்னா 86 பேர் இன்னைக்கு உறுப்பினர்கள் இவங்க வந்திருக்கீங்க. 86 பேர். அது மாத்திரமல்ல, ஒரு நகைச்சுவையா இருக்கலாம், இது உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கும். திருப்பத்தூர்ல ஆபிரகாம் இருக்காரு, டேனியல் ஃபெலோஷிப் தான் ஏற்படுத்துங்க. அதுக்கு அடுத்து தாமஸ் ஐயா இந்த சர்ச்சில் ஃபெலோஷிப் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐயாவோட சேர்ந்து ஒரு ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன நடந்துச்சுன்னா எல்லாமே தனிநபர் அதிகாரத்துக்குள்ள போயிடுச்சு. நான் மீட்டிங் நடத்துறேன், நான் சேர் போட்டு உட்காருவேன், நான் மைக்கு பிடிப்பேன், இப்படிதான் போயிடுச்சு. அதனுடைய விளைவு மற்ற விசுவாசிகளுக்கோ ஊழியர்களுக்கோ எந்த விதமான ஒரு ஆதாயம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஏஐசிசி அப்படி அல்ல. இதுல சேர்க்கிற பொழுது நாங்க சொல்றோம், நாங்க கொடுத்து பழகல, நீங்க தான் கொடுக்கணும். கொடுத்து நாங்க பழகல, வாங்கிதான் பழகிறோம். நீங்க நினைச்சிருக்கலாம், என்னடா இது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. நான் கொடுக்கறது வருஷத்துக்கு 1200 ரூபாய். ஆனா அவங்க திருப்பி கொடுக்கறது 3000 4000 5000 ரூபாய், 5000க்கு மேல, அதுக்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. அது மாத்திரமல்ல, நாங்க ஒரு முறை ஒரு இதுக்காக மீட்டிங்காக போனோம் பெங்களூருக்கு, சென்னைக்கு. அப்போ ஒரு நல்ல ஹோட்டல்ல எங்களை தங்க வச்சாங்க. நாங்க தங்கிட்டு இருந்தோம். அப்படி தங்கும் பொழுது காலை டிஃபன் பசி எங்களுக்கு. இப்ப எல்லாரும் பேசினால டேபிள் சர்வீஸ் ஐயா, அவர் பாத்தீங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு சின்ன ரோட் வரவோ இது கொண்டு போயிட்டார், தோசை. அங்க சாப்பிட்டு வந்தோம். பிஷப் கேட்டார், எங்க சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். எங்க சாப்பிட்டீங்க? வெளியே சாப்பிட்டோம். ஒரு கோவப்பட்டார் பாருங்க, ஒரு பெரிய திட்டி எடுத்தாருங்களே. ஊழியக்காரமா ரோட்ல சாப்பிடுறா, எதுக்கு நான் ஸ்டார் ரோட்ல உங்களை வாங்கிச்சிருக்கேன், எதுக்கு ரூம் போட்டிருக்கேன்? ஒரு டீ 90 ரூபாய் ஒரு டீ. இவ்வளவு காஸ்ட்லியா நான் உங்களை உட்கார வச்சு நான் எல்லாம் ரெடி பண்றேன். ஆனா நீங்க அங்க போறீங்களே, இதுதான் நம்ம தாழ்த்திக்கிறோம், தரங்கிட்டு போறோம். நம்ம ஊழியர்கள் அப்படி இல்லை, கனமானவர்கள் சொல்லி நம்மளாம் கனமானவர்கள். இத எல்லாம் பே பண்ணாரு. அதான் தெரியாம போயிட்டு வராங்கதான், தெரியாம போயிட்டோம். ஆனா எல்லாரும் தான் அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு அவர் தான் பே பண்றாரு, சாப்பாட்டுக்கு அவர் தான் பே பண்றாரு, எல்லாரும் தான் பே பண்றாரு. நம்ம போவர் தான் பஸ் பேர் நடந்தது. அந்த அளவுக்கு செய்கிற நபர். ஒருவேளை நான் யோசிக்கிறேன், இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல தலைவர், செயலாளர், பொருளாளராக இருக்கிறோம், சிறுபான் தலைவராக இருக்கிறோம், பிஷப்பா இருக்காங்க. நாங்க யாருமே அதிகாரத்தை கையில் எடுப்பது இல்லை. அதை முதல்ல நான் வச்சுக்கிறேன். அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கல. அதிகாரத்தை கையில் எடுக்காம செயல்படுறோம். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னும் பிஷப்பாக இருக்கா பார்த்தீங்கன்னா, பிஷப்பாக வந்தார் எங்களோட தலையில படுத்துக்குவாரு. எங்களோட திடீர்னு போன் பண்ணுவாரு, என்ன பண்ணிருக்கேப்பா, வரியா? அப்படிதான் கேட்பா, வரியா? வா, வந்து பார்த்துட்டு போ, சாப்பிட்டு போ, வீட்டுக்கு வா. அந்த குணம் படைத்த ஒரு பிஷப். நம்ம ஒரு ஸ்தாபனம் இருந்தாக்கா நம்மளை மதிக்கூட மதிக்கதே இல்லை.
நான் கூட பேப்டிஸ்ட்ல இருக்கேன் ஒரு ஸ்தாபனத்துல. ஆனா எங்கடா இருக்கிற நான் என்ன கேட்கறதில்ல. ஆனா இவர் அப்படி அல்ல. அந்த தாழ்மை உள்ள குணமுள்ள ஒரு தேவ மனுஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பீகார், ஒரிசா, கேரளா இங்கெல்லாம் இந்த ஏஐசி பரவி போயிடுச்சு. அந்த அளவுக்கு தெலுங்கானா இங்கெல்லாம் இருக்கு. இன்னும் அவருடைய தாழ்மை அவரை விட்டு போகவே இல்லை. அதாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவர் தாழ்மையின் சிங்கரமாய்த்தான் இது உயர்த்திருக்கிறார். அதனால இந்த ஏஐசிசி மூலமாய் அநேக நல்ல திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் உங்கள் பகுதியில இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். என்னை அநேகரை நீங்கள் இந்த ஏஐசிக்குள்ள கொண்டு வர முயற்சியுங்கள். அடுத்த விஷயம், நம்ம திருப்பத்தூர் பகுதியில் ஒரு இது போட்டோம், தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாம் போட்டோம். ஆனா அவங்க யாரும் இது வரைக்கும் செயல்படவே இல்லை. ஆனா நல்ல வேலை நாங்க என்ன பண்ண முதல்லயே போடுகிற அந்த குரூப் இது போடும்போது தற்காலிக இல்ல தற்காலிக குழுன்னு போட்டிருக்கேன். அதை எழுதிருக்கேன் நான், தற்காலிக குழு. ஏன்னாக்கா ஒருவேளை இதுல உற்சாகமா வருகளுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். உற்சாகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஐயா நீங்க பாருங்க, வேடிக்கை பாருங்க, ஆனா இருங்க எங்களோட வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்லி நாங்க செய்திருக்கோம். அதனால தயவுசெய்து திருப்பத்தூர், பாணியம்பாடி, ஆம்பூர், நாட்ராம்பள்ளி இந்த 4 தாலுக்காவில் நீங்கள் உற்சாகமாய் பணி செய்யலாம். ஆனா மோச எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐயா. அடிக்கடி எனக்கு போன் பண்ணி என்ன கேட்டே இருப்பார். அதனால அதே மாதிரி ஆபிரகாம் ஐயா, தயவுசெய்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். அந்த ஏஐசி நல்லா வளரணும், அநேக இதுல பங்கு பெறணும். அது மாத்திரமல்ல நன்மை பெறணும். அதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் மட்டுமல்ல உங்க சபை விசுவாசிகள் நன்மை பெறணும். இன்னைக்கு நிறைய நேரம் என்னன்னா, நான் வளரணும், நீ தசமபாகம் கொடுத்தியா, நீ காணி கொடுத்தியா, இப்பதான் பேசுறோம். நம்ம தசமபாகம் காணிக்கை. எப்ப தசமபாகம் கிடைக்கும், காணிக்கு வரும்? ஐயா ஆட்டுக்கு நல்ல தீனி போட்டு, மாட்டுக்கோ ஆட்டுக்கோ தீனி போட்டு அது நல்லா வளர்த்து அது குட்டி போட்டுச்சுன்னா அது பால் கொடுக்கும். ஒண்ணுமே இல்லாம மாட்டை அங்க கட்டிட்டு, மாடு எனக்கு பால் கொடுக்குமா? அன்னைக்கு அதான் நான் பண்ணிருக்கோம். அதனால உங்க விசுவாசிகளை வளர்ப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள். விசுவாசிகளுக்கு வாங்கி கொடுங்க. நிறைய இருக்கு, ஏராளமா இருக்கு. அதனால விசுவாசி வாங்கி கொடுங்க. அதே மாதிரி குட்டு டேனியல் கேளுங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய சர்ச் புறநமைப்புக்காக நாங்கள் முன்னெடுத்தோம். எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சு இங்க இருந்து கலெக்டர்ல இருந்து கலெக்டர் அம்மா வந்துட்டாங்க, டெப்டி கலெக்டர் வந்துட்டாங்க, தாசில்தார் வந்தாச்சு, எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் முடிச்சாங்க. எல்லாம் முடிச்சு சொன்னாங்க, நாங்க 20 லட்சம் போட்டிருந்தோம். அவங்க சொன்னாங்க 20 லட்சம் பத்தாது இருக்கு, 25 லட்சம் போடுங்க, 25 லட்சம் போடுங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் எடுத்து நாங்க பாக்குறோம். அந்த லேண்டு தனிநபர் பேர் இருக்கு. கொண்டாங்க சொன்னாங்க இது ட்ரஸ்ட் பேர் வரணும். தனிநபருக்கு நாங்க லோன் கொடுத்தா நீங்க கட்டணும், திருப்பி கட்டணும், வட்டியோட கட்டணும். ஆனா ட்ரஸ்ட் பேர்ல போட்டு நீங்க பணம் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ, உங்க சபைக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப அவர் அதை எல்லா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சீக்கிரத்துல அதை முடிச்சுவாருன்னு நினைக்கிறேன். முடிச்சாலும் அவருக்கு 25 லட்சம் வரும். இந்த மாதிரி உதவிகள் நிறைய இருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த நிர்வாகமும், எந்த ஸ்தாபனமும், எந்த நிர்வாகங்களும் நம்ம சொல்லல, நமக்கு கண்ணை திறக்கல. அவங்க மட்டும் வாங்கி 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 பெரிய ஆயிட்டாங்க. ஆனா நம்மை வளர்க்கல. ஆனா ஏஐசி அப்படி அல்ல, நம்மை வளர்க்கிறதா காணப்படுறது, நமக்கு உதவி செய்கிறதா காணப்படுகிறது. அதனால நாம் தெளிவு பெறுவோம். தெளிவு இல்லாம வேணாம், ஏதோ சொல்றாங்க சிரிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் சிரிச்சு என்ன பண்ணாங்க, சிரிச்சு வீணா போயிட்டாங்க. ஐயா ஒண்ணும் இல்லை, சிந்திக்கிறது இல்லை, செயல்படுறது இல்லை, சொல்றத வச்சு நக்கலட்சம் பார்க்க நக்கலட்சி ஒண்ணா போயிட்டாங்க இன்னைக்கு. ஆனா செயல்முறைக்கு வரணும். செயல்முறைக்கு வந்தா நம்முடைய ஏஐசி மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும். அதனால இப்ப என்னுடைய செயலாளர் பதவி பாத்தீங்கன்னா 2 மாசம் நான் வரல. இவ்வளவு நேரம் நோட்டு எழுது என்னால எழுத முடியல. அவ்வளவு இருக்கு, செய்ய வேண்டியது இருக்கு, செயல்படணும். இந்த 2 மாசம் நான் திருப்பத்தூர் பக்கம் வந்துட்டேன். அந்த 2 மாசத்துக்கு என்னால இன்னும் அந்த நோட்டு ஃபினிஷ் பண்ண முடியல. அவ்வளவு வேலை இருக்கு. அப்படின்னா பாருங்களேன், இதுல வேலை இருக்கு, வேலை செய்யணும். தலைவர் வேலை இருக்கு. தலைவர் பார்த்தா தலையை பிச்சுக்கிறார், செயலர் தலையை பிச்சு, நான் செயலர் தலையை பிச்சுக்கிறேன், சிறுபான்மை தலைவர் செயலர் தலையை பிச்சுக்கிறார். ஆனா நீங்களாம் என்ன ஒண்ணு இல்லை தானே உங்களுக்கு. ஆனா நாங்க செயல்பட்டு இருக்கிறோம். ஆனா நான் காட்டுறது இல்லை. நாங்க என்ன செய்யறோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நடந்து கொண்டே இருக்கிற வேலைகள். அதனால செயல்படுங்கள். ஆண்டவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த ஏஐசி மூலமா பெரிய காரியங்கள் நடக்கும்.